முடிஞ்ச அளவு என்னன்னா ஸ்ரீகணேஷ் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. அது எனக்கு பயங்கர பாசிட்டிவா ஃபீல் ஆச்சு. என்னன்னா நான் சீன்ஸ் எப்பவுமே ரஷ் பண்ண விரும்ப மாட்டேன். அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த சீனை தூக்குறது பெட்டர். ஓகே. நம்ம அதை சுருக்கிறதுனால எந்த யூஸுமே இல்லை. அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் கூட கொலாபரேட் பண்ண டேரக்டர். அதனால தான் உங்களுக்கு படம் இப்போ பார்க்கும்போது ஒரு நிதானமா போகும். இல்லைன்னா நீங்க சொல்ற இப்போ நாங்க அந்த 3 மணி நேரம் 20 நிமிஷத்தை சுருக்கணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து எல்லா சீனும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல எந்த இன்ஃபர்மேஷனும் ப்ராசஸ் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. இப்போ அந்த நிதானமா நாங்கள் சீன்ஸ் நிறையா தூக்குனதுனால இந்த நிதானமா இருக்கு இந்த படம். அதுக்கு நான் கண்டிப்பா இருக்கு தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த சீன் பர்டிகுலரா இந்த சீனுமே அப்படிதான். இந்த சீன் நாங்க எடுத்ததுல இருந்து மேபி ஒரு 40 செகண்ட் கம்மி பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது பேரே மைண்ட்ல லாங் வாக் சீன். ஏன் சொல்றேன்னா அது அந்த சீன் லாங் வாக் தான். அது நீங்க அங்க இருந்து ஆரம்பிச்சு அவங்க அவ்வளவு தூரம் நடந்து அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை பேசிக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம இப்போ எடிட்ல வந்துட்டு ஒருவேளை இப்ப படம் போரிங்கா இருக்கு நம்ம கட் பண்ணணும்னு அதை சுருக்கிடக்கூடாது. அது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த சீன் மேஜிக்கலா இருந்துச்சு. அதுக்குள்ள சின்ன சின்ன டைலாக்ஸ் வேணா கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவு இருந்தா போதும், இது சொன்னா புரியும் அப்படின்ற மாதிரி மாத்தணுமே. இதெல்லாம் ஏன் ஒரு பாயிண்ட் இருக்கும், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் ஒரு லாங் டைலாகா ஒன்று இருந்தது. ஓகே, நீ டிஸ்டர்ப் ஆயிடுவதான் அப்படின்னு ஒரு டைலாக் இந்த மாதிரி சம்திங் ஒரு லாங் இது இருந்தது. நாங்க இப்ப என்ன பண்ணோம்னா அதை கொஞ்சம் மாத்திட்டு உன் கூட இருக்கும்போது தான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நேர்ல பேசும்போது ஒரு எக்ஸ்பிளைன்டா பேச மாட்டோம். கரெக்ட். இதுலயே வந்துருது. இதெல்லாம் தவிர மத்த எல்லா நேரம் நான் வந்து கஷ்டத்தை உன் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியா இருப்பேன்னா அதுலயே புரிஞ்சிச்சு. அப்ப நான் உங்ககிட்ட இருக்கும்போது அதை சொல்லி அந்த மொமெண்ட்டை நான் ஸ்பாயில் பண்ணுவேன். ஸோ அப்படிதான் அது ஒர்க் பண்ணுவோம் வெளியே. அந்த சீன் ஸ்டார்டிங் எடிட் பண்ண மாதிரியே தான் அப்படியே இருக்கு.